ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்னா சப்பாத்தி, சின்ன வெங்காய தோசை அண்டு சட்னி, வெங்காய சட்னி. அதுக்கு வெங்காயம், தக்காளி, பூண்டு, மிளகாலாம் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் சட்னி. நான் எங்கள் வீட்டில் பண்ணுறதுனால பண்ணி காட்டுறேன். ஒரு மிளகா, சின்ன வெங்காயம், பூண்டு, அரை தக்காளி, சின்ன வெங்காயத்தில் அரைச்சி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தோசை, இட்லி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே. ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்து கொட்டி வச்சுட்டேன். ஏன்னா லாங் வீடியோ ஆகும், அதனால் நல்லெண்ணெயில் தாளித்து கொட்டி வச்சுருக்கேன். கடுகு முன்னாடியே தாளித்து கொட்டி வச்சுங்க, இல்லைன்னா அதுக்கப்புறம் தாளித்து கொட்டினா இழுப்ப சட்டியில் அந்த பேன் இருக்குல்ல, ரொம்ப இது வதங்கினதுனால ரொம்ப இதுவாக இருக்கும். அதனால் முன்னாடியே தாளித்து கொட்டி வச்சுங்க. இப்போ எண்ணெயை ஊற்றி, நல்லெண்ணெயை ஊற்றி, சின்ன வெங்காயம், மிளகா, ஒரு வத்த மிளகா, பூண்டு எல்லாம் போட்டு, உப்பு, இதுக்கு தேவையான உப்பு போட்டு வதக்கியாச்சு. இதை பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியும் போடுங்க. தக்காளி போட்டு வதங்கினோடனே ஆற வச்சு அரைச்சிட்டு வர வேண்டிதான். இது மாதிரி நீங்களும் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு சூப்பராக. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சின்ன வெங்காயத்தில் வச்சு அரைச்சா. இந்த சின்ன வெங்காயம் வச்சு அரைச்சிட்டு கொஞ்சோண்டு ஒரு லிட்டில், எல்லாத்துக்குமே நான் நாட்டு சர்க்கரை போடுவேன், இருந்தாலும் கொஞ்சோண்டு போட்டு அந்த சட்னி அரைங்க, சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி போடலை. இந்த பாருங்க, சட்னி ரெடி. தோசை, சப்பாத்தி அண்டு சட்னி தான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு. சின்ன வெங்காயத்தை நானும் சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. எப்போதுமே பண்ணுவேன், இன்றைக்கி உங்களுக்கு காட்டுவோன்ட்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.